ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபைவ் ஆர்ட் கிச்சன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி கத்திரிக்காய் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வரி கத்திரிக்காயும் இந்த மாதிரி தூஜால கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி இப்போ நான் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சோண்டு ஆயில் விட்டுருக்கேன். கொஞ்சோண்டு ஆயில் விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். இது பொரிஞ்சோடனே இந்த கத்திரிக்காய் நீளமாக கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டுனா ஒரு 5 நிமிஷம் வேலை தான், இது முடிஞ்சிடும். கடுகு பொரிஞ்சு இப்போ நான் கத்திரிக்காய் போட்டுறேன். கத்திரிக்காய் போட்டோடனே ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூளும் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து உப்பும் போட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கிடலாம். கொஞ்சம் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஃப்ரெஷ் மசாலா ஒன்று அரைச்சி வச்சுருக்கேன். அதை நான் அரைக்கிறதுக்கு கூட வீடியோ போடணும்னு நினச்சேன், மற்றபடி இப்போ அது மட்டும் அரைச்சதை மட்டும் கட்டுறேன். பாருங்கள், இது வந்து 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு, இது வந்து 1 டீஸ்பூன் வந்து தனியாக போடணும். ஏன்னா தனியாக தான் ஸ்பெஷல், இருக்குது வாசனையாக இருக்கும், நல்லா தூக்கி கொடுக்குறது. தனியாக விட அதிகமாக போடணும், அதனால் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. போட்டு நம்ம பொருளினமாக வறுத்துட்டு மிக்சியில் போட்டு ட்ரை பண்ணி வச்சுக்க வேண்டியதான். வச்சுட்டேன். இப்போ இது ஒரு வதக்கி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மசாலா தூக்கி போட்டு எடுத்துடலாம். ஒரு சாம்பாரோ சரி, ஒரு காரம் எங்கேயாவது வெளியில் போயிட்டு இருந்தால் டக்குன்னு என்ன செய்யலான்றது ரொம்ப ஈஸியாக. அந்த மசாலா எப்போயுமே நான் வீட்டில் மசாலா ரெடி பண்ணி வச்சுருவேன், ஈஸியாக பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் அப்பப்போ செஞ்சினாலும் செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொன்ன அளவு அதே அளவு போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இதான் கரெக்டான பதம். ஒரு 1/4 பாகம், 3/4 இருந்தால் போதும். 1/4 பாகத்துக்கு இந்த மசாலாவோட சேர்த்து பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் இருந்தால் தான் கரெக்டாக இருக்குன்னா ரொம்ப குழஞ்சிரும். அதனால் இப்படி உங்களுக்கு இப்படி எப்படி பார்க்குறதுன்னு தெரியணும்னு சொன்னால் இந்த பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதுதான் வெந்துருச்சுன்னு அர்த்தம். 3/4 பாகம் வந்துருச்சு. இப்போ 1/4 பாகத்துக்கு என்ன பண்ணிக்கலாம், நம்ம இந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை தூவிடலாம். இது இப்படி தூவிட்டு அவ்வளோதான். இது ஒரு பெரட்டிட்டு இது ஒரு 2 நிமிஷம் இருக்கும்போது இல்லாமல் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா பரட்டிட்டேன். எவ்வளோ கலர்ஃபுல், எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். இதுக்கு மேலே நம்ம லேசாக வந்து இந்த கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் தூக்கிட்டோம், இன்னும் சூப்பராக இருக்கும். கலர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது நீங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, டாட்டா, பாய்.